இது வரைக்கும் நான் சொல்லி எங்க வீட்டுக்காரர் எனக்கு மறுபேச்சு பேசுனதே இல்ல. பேசுனதே இல்ல. எனக்கு கிடைச்ச ஒரே பொக்கிஷம் யாருன்னா அவர்தான். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கலாம். அது வேணா இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வந்து பேசுறத வாய்ப்பே எனக்கு அவர் தானே கொடுத்தது. எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருந்த மாதிரி கல்யாணம் பண்ணி உழைச்சி என் கூட பக்கபலமா இருந்து என் குழந்தைங்க குடும்பம் பொண்டாட்டி அவரு யார் உங்களுக்கு முக்கியம்னு கேட்டா நான் எப்படி அவரை சொல்லணும் அதே மாதிரி அவரும் என்ன தான் சொல்லுவாரு. நான் எனக்கு தெரியாம பேசும்போதும் நான் சொல்ற வார்த்தையும் அவர் தெரியாம பேசுற வார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க எங்கேயாவது யாராவது கூட இன்டர்வியூ நீங்க தெரியாம கூட எடுத்து பாருங்களேன். 2 பேரும் சேமா தான் சொல்லுவோம். அது எங்களுக்கே தெரியாது. ஆனா மனசு ஒத்து போகுது இல்ல அந்த இடத்துல. பெரிய விஷயமா? ஐயோ, ஆமா. கண்ணு படாம அப்படியே அது சந்தோஷமா அப்படியே போகட்டும். அடுத்து எனக்கு கம்மல் பத்தி. கம்மல் எப்ப ஜிம்மிக்கு போடுவோமா? ஜிம்மிக்கு கம்மல் சின்ன வயசுல இருந்தே ஆசை. இப்ப நான் வந்து நான் கூட இப்ப கல்யாணத்தோட நிறுத்திக்கிறேன். ஜிம்மிக்கு வேண்டாம். மரும்புள்ளெல்லாம் வராங்க. ஏன்னா எங்க இதுல வந்து மரும்புள்ள வந்துட்டா வந்து பின்னி தொங்க வைக்க மாட்டோம். கொண்ட போடணுமா? ஆமா ஆமா. என்ன கேட்டா இப்ப ரொம்ப பாரம்பரியம்னா மரும்புள்ள எதுக்கு நின்னே பேச மாட்டாங்க. இப்ப ஏதோ புள்ளன்றதுனால நம்ம வந்து சகஜமா பேசிக்கிறேன். பின்னி தொங்க போட மாட்டேன் நான். அதோட இந்த ஜிம்மிக்கு விட்டுடுறேன். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, அதெல்லாம் அந்த புள்ள வந்தானே அதுவும் நம்ம அரிமணி மாதிரி தானே, அவங்களுக்காக நீயா இருக்க, உனக்கு இது நல்லா இருக்கு நீ போட்டுக்கோன்னு சொல்லி. அது இல்லாம எதிர்க்க சேட்டுக்கிட்ட போய் கம்மலை மாத்தலான்னு போனா அவர் அதுக்கு மேல ஏமா நல்லாதாம்மா இருக்கு அதெல்லாம் மாத்தாது உங்களுக்கு அது நல்லா தானே இருக்குன்னு அவரும் எங்க வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. சரின்னு மாத்தல அப்படியே போட்டு ஜிம்மிக்கு என்ன பெருசா போட்டாதான் உங்களுக்கு பிடிக்கும்.